A very happy evening, friends. Last session, we see few questions pertaining to the topic, that is the prose learning by the game. இன்னி கிளாஸ்ல நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம்னா anagram. We are going to have a look into this anagrams, preposition. Okay. Anagram என்ன, preposition என்ன? இந்த prepositionலயே வந்து 3 classification இருக்கு. Time, place, movement. இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மோட்டிவேஷனல் ஸ்டோரியோட நம்ம இன்னைக்கு செஷன்ல ஆரம்பிக்கலாம். இந்த கதையினுடைய பேர் என்னன்னா ஸ்டோரி ஆஃப் டூ பாட்ஸ், 2 பானைகளுடைய கதை. அப்படின்னா இந்த 2 பானையில என்ன கதை? வாட் இஸ் இட் அபவுட்? வாட் இஸ் இட் தட் யூ ஆர் கோயிங் டு லேர்ன்? இந்த 2 பானையில பார்த்தோம்னா ஒரு பானை ரொம்ப சோகமா இருக்கு, ஒண்ணு சந்தோஷமா இருக்கு. ஒரு பானையில நீர் நிரம்பி இருக்கு, இன்னொன்னு வந்து தண்ணி இல்லை, ஓட்டையா இருக்கிறதுனால அது மொத்தமா வழிஞ்சு போயிடுது. ஸோ இந்த விவசாயி வந்து இந்த 2 பானைகள் வச்சிருக்காராம். இந்த 2 பானைகள்லையுமே தினைக்குமே பக்கத்துல இருக்கக்கூடிய நதியில வந்து நீர் நிரப்புறாரு. அவருக்கு தெரியும் இந்த ஒரு பானையில வந்து ஒட்டை இருக்கு, அதுல தண்ணி தங்காதுன்னு. இன்னொன்று எப்போதுமே நிரம்பிதான் இருக்கும். It is always filled in with water. But what happens? One thing he does regularly, he carries it on either of his shoulders. இடது புறத்துல இந்த ஒட்டை இருக்கக்கூடிய பானையும், வலது புறத்துல நீர் நிரம்பி கூட பானையை தூக்கி வரலாம். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த பானையை எடுத்து வைக்கும் போது இந்த ஓட்ட உள்ள பானை சொல்லித்தான், ஐயா நீங்க ஏன் என்ன வச்சிட்டு இருக்கீங்க? I'm not of any use to you. Please throw me away. And then the pot filled in with water, it smiled. See how I'm useful to my master. You're not of any use to him. I'm only serving my master. You're not of any use. You're a waste. Like that pot says. Listening to these words, the pot gets sad. The pot becomes sad. But the farmer didn't say anything. He kept listening to the words of these 2 pots. He told one thing. Have you ever noticed while we are coming from the river, on the way, I always hold it on your left hand. I always hold it on my left hand side. அதாவது ஓட்டை இருக்கிற பானை எப்போதுமே என்னோட இடது புறத்துல தான் இருக்கும், வலது பக்கத்துல ஓட்டை இல்லாத பானை தான் இருக்கும். அதுல நீர் நிரம்பி இருப்பது எப்போதும் என்னுடைய வலது புறத்துல தான். அப்படின்னா இடது புறத்துல எப்போதுமே அந்த வரும் வழியில செடிகள், பூக்கள் இதெல்லாம் இருக்குமா, அந்த செடிகளுக்கு அத்தனையுமே இந்த பானை, அதாவது இந்த ஓட்டை உள்ள பானை அதுக்கு நீர் கொடுத்துன்னு வந்திருக்கு. It had quenched the thirst of the plants and it helped it to grow. அதோடைய தாகத்தை மட்டும் தணிக்கிறது இல்லாம அது வளர்றதுக்கு ரொம்ப உதவிகரமாவும் இருக்கு. நீ எப்படி ஒண்ணு சொல்ற, எந்த உபயோகமும் இல்லைன்னு, அந்த செடிகள் வளர்றதுக்கு பூக்கள் பூக்கிறதுக்கு நீ அவ்வளவு உதவி செஞ்சிருக்க, நீ இல்லைன்னா எப்படி அந்த செடிகளுக்கு தண்ணி கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டான். இதை பார்த்து அந்த நீர் நிரம்பி கூடிய பானை அப்படியே வெக்கத்தோட பார்த்தான். It felt very ashamed of itself. சரி, நம்ம தப்பா நினைச்சிட்டோம்ல அப்படின்னு. ஸோ இந்த கதையில நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, எல்லாருக்குமே ஒவ்வொரு திறன் இருக்கு, ஒரு பிளஸ் இருக்கு. அதை நம்ம பார்க்கணும். இன்னொருத்தர்கிட்ட இருக்கக்கூடிய குறையும் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியை பார்க்காம அவங்கள இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயங்களை நம்ம பார்க்கறோம்னா, இட் வில் டெஃபினெட்லி ஹெல்ப் தி அதர் பர்சன் க்ரோ அண்ட் வி வில் ஆல்சோ க்ரோ மென்டலி. இல்லையா? நம்ம மற்றவங்கள்ட்ட எப்போதுமே குறைய சொல்லக்கூடாது, நிறைய தான் நம்ம சொல்லணும். அண்ட் we need to think only about what we are good at. எப்போதுமே நம்மளால எது முடியாதோ அதை பத்தியே யோசனை பண்ணிட்டு இருக்கிறது பதிலா எண்ணத்துல நம்ம சிறந்தவங்களா இருப்போம். அதே மாதிரி மற்றவங்க எல்லா விஷயங்கள்லயுமே அவங்க எண்ணத்துல சிறந்ததா இருக்காங்க, அவங்கள பத்தி குறை சொல்லிட்டே இருக்காங்க. when we start finding good things in others, it will definitely help us grow. We become a matured person and our life becomes very interesting. நம்மளுடைய வாழ்க்கையும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிறதா மாறிடும். So with that good note, I start today's session. So it is going to be first with anagrams.
wherein the letters are arranged. How the letters are arranged? By rearranging the letters. A new word is formed by rearranging the letters. And yet again, it gives a new word. புது விதமான வார்த்தை கொடுக்குது. வெறும் எழுத்துக்களை மாத்தி எழுதினால என்ன ஆகும்? புது வார்த்தை கிடைக்குது. அந்த எழுத்துக்களை ஒரு தடவை தான் நம்ம முன்னும் பின்னுமா மாத்தி அமைக்கிறோம். It's not that we are repeating the letters, whereas we are rearranging the letters. But we are using it, rearranging it only once. அதாவது ஒரு தடவை தான் அந்த எழுத்தை மாத்திரம். வெவ்வேறு 2 தடவைலாம் நம்ம மாத்துறது இல்லை. இதை எப்படி மேம் இன்னும் பெட்டரா புரிய வைக்க முடியும்? பெட்டரா எப்படி புரிய வைக்க முடியும் தெரியுமா? நான் ஒரு ஆக்டிவிட்டி பண்றேன், ஒரு கேம் மூலியமா நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் இன்னும் பெட்டரா. இதோடைய அர்த்தம் என்னங்கிறத நான் இப்ப சொல்லிட்டேன். Let me explain it much better with an activity. Okay? Look here. Anagrams is a word formed by rearranging the letters of a different word, typically using all letters exactly once. ஒரு தடவை தான் அந்த எழுத்துக்களை வந்து நம்ம மாத்தி எழுதுறோம். ஆனா புது வார்த்தையா அது உருவாருது. செக்ஷன், இந்த வார்த்தைய அந்த எழுத்துக்களை முன்னும் பின்னுமா நம்ம மாத்தி அமைச்சோம்னா வேற என்ன ஒரு புது வார்த்தை உருவாருது? நோட்டிசஸ். நோட்டிசஸ். செக்ஷன். The newly formulated word is notices. இல்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு எழுத்தை நம்ம நீக்கிறோமா? கிடையாது. எல்லா எழுத்துக்களையும் நம்ம பயன்படுத்துறோம். ஆனா ஒரு தடவை தான் நம்ம முன்னும் பின்னுமா அதை மாத்தி எழுதுறோம். We are not repeating the letters. நீ, முட்டி, நீ. இதை வந்து எப்படி மாத்தி எழுதலாம்? கீன் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப உன்னிப்பா கவனிக்கிறது. வெரி கீன். He is keenly interested in aerobics or football. Knee becomes keen. Fried. எண்ணெயில வறுத்த பொருட்கள், fried items, becomes, in fact I change the letters, rearrange the letters, fired. உன்னை நான் வேலையில இருந்து நீக்கிட்டேன், போ, இங்க இருந்து போ அப்படின்னு சொல்றாங்க. This person is shouting at the other person, you're fired from this job. You're fired from this job. Parts of a plant. Part. Partனா ஒரு பகுதி. இதையே நம்ம வேற என்னவா எழுத முடியும்? Trap. Part becomes trap. Viewer. Review. எழுத்துக்களை முன்னும் பின்னுமா மாத்திரம் புது வார்த்தை உருவாருது. இந்த புதுசா உருவான வார்த்தை பேர் என்ன? ரிவ்யூ. நீட்லெஸ், தேவையே இல்லை இந்த மாதிரி. நீட்லெஸ். லெசன்ட், குறைக்கப்படுறது. லெசன்ட், பாடம் கிடையாது, அந்த லெசன் இல்ல, குறைக்கப்படுறது. லெசன்ட். ரேஸ், பந்தயம். இந்த வார்த்தையை வந்து நம்ம முன்னும் பின்னுமா எழுத்த மாத்தினோம்னா கேர், அரவணைப்பு. கேர், பாதுகாப்பா பாத்துக்கிறது. எல்போ. எல்போ, முட்டி, எல்போ. பவல் ஆர் பிலோ, கேன்டர். அபோவ், பிலோ, மேலும் கீழும், அது சொல்றோம் இல்லையா, அந்த பிலோ. அடுத்த ஒரு வார்த்தை ஹார்ட், இதயம். ஹார்ட். When I rearrange these letters, a new word that gets formulated, earth. என்ன வார்த்தை உருவாருது? earth, பூமி. இதயம் வந்து இப்போ பூமியா மாறிடுது. அப்படிலாம் மாத்த முடியாது. எழுத்துக்களை வந்து முன்னும் பின்னுமா மாத்துறதுனால அது அப்படி மாறிடுது. ரிப்பிள்ஸ், இப்ப நம்ம ஒரு நீர் ஓடையா இருக்கட்டும், ஒரு ஏரி அந்த மாதிரி இருக்குன்னா, தூரத்துல இருந்து கல்லை விட்டெறிகிறோம் அப்படின்னா அதுல வந்து இந்த சல் சல் சல்னு இந்த ரிப்பிள்ஸ். பக்கத்துல பாருங்க, இந்த பிக்சரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அடுத்தடுத்த வரிசையா வந்து இந்த சர்க்கிள் ஃபார்ம் ஆகுது.
இந்த ரிப்பிள்ஸை வந்து நான் anagram-ஆ மாத்துறேன்னா, அதாவது new word, if at all it is getting formulated, but just by rearranging the letters, the new word formulated is slipper. Slipper. So 10 questions, 10 words formulated using anagram is being shown to you. Correct? வேற ஏதாவது வார்த்தை பண்ண முடியுமா? வேற ஏதாவது இருக்கா மேம்? anagram, we are much interested in this. Sure, I will. இங்க பார்த்தோம்னா fired. ஏ வந்து நான் ஃப்ரைடுன்னு எழுதலாம், எஃப்ஆர்ஐ இடின்னு எழுதலாம், ஆர் ஐ கேன் ஜஸ்ட் ரீஅரேஞ்ச் தி லெட்டர்ஸ் அண்ட் ரைட் as fired. ஏ வந்து நான் ரேஸ்னு எழுதலாம், ஆர்ஏ சிஇ இஸ் ஐ கேன் ரைட் as care as well. இப்போ பார்த்த வார்த்தைகள் தான் முன்னும் பின்னுமா எழுத்துற மாதிரியே. பார்ட் ஆர் ட்ராப், பகுதி, பார்ட், ஹார்ட். ஒன் மூமெண்ட். This is something pertaining to anagrams. Correct? இந்த இது பாருங்க, இந்த இதை பார்த்தா உங்களுக்கு இன்னும் டிஃப்ரெண்டான வேர்ட்ஸ் கிடைக்கும். இன்னும் அமைதியா இருக்கிறது சைலண்ட்னு சொல்லுவோம். இதையே நான் வந்து எழுத்துக்களை முன்னும் பின்னுமா மாத்தி எழுதுறேன். இந்த பிக்சர் வந்து எதை குறிக்கிறது? ஒருத்தர் கேட்கற மாதிரி காமிக்கிறதுல இதை நம்ம என்ன சொல்லலாம்? லிசன், கேளு, லிசன். LISTEN. அமைதியா இருக்கிறது கேட்கறது, லிசன். வேஸ், இங்க வந்து இந்த பிகி பேங்க்ல பணத்தை ஏதோ போடுறாங்க அப்படின்னா சேமிக்கிறது அப்படின்னு சொல்லாமா? இந்த எழுத்துக்களை வச்சு நம்மளால பண்ண முடியுமா? கண்டிப்பா பண்ண முடியும். சேவ். ஸோ எந்த வார்த்தையில இருந்து நம்ம எழுத்துக்களை மாத்தணுமோ அது கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பொருத்தமான படமும் இங்க தந்திருக்கு. ஸோ யூல் பி ஈஸிலி ஏபிள் டு ஐடென்டிஃபை. கேட், பூனை. இதை வச்சு நம்ம வேற ஏதாவது க்ளூ வேர்டை ஃபார்ம் பண்ண முடியுமா? பண்ண முடியுமே. இங்க என்ன பிக்சர் இருக்கு? நடிக்கிற மாதிரி. ஆக்ட், ACT, ஆக்ட். Let's see two more questions pertaining to this. Tone, தோரணை. இங்க என்ன இருக்கு? ஒரு நோட், NO. நீங்களும் கண்டுபிடிக்கிறீங்க, வெரி குட், சூப்பர். பாம், பாம். லேம்ப், இது என்ன படம்? லேம்ப். கரெக்ட் பசங்களா, லேம்ப். எந்த வார்த்தையை நம்ம கண்டுபிடிக்கணுமோ அனகிராமா அதுவே பட ரீதியாகவும் கொடுக்கப்பட்டிருக்கு. So இதுதான் anagrams. We are rearranging the letters only once and formulating a new word that is called as anagram.
இதுதான் நம்ம அனகிராம்னு சொல்றோம். அடுத்தபடியா நம்ம பார்க்க போறது ப்ரெப்போசிஷன். ப்ரெப்போசிஷன் வந்து கிராமர் கான்டென்ட்ல கொடுத்துருக்காங்க. It is a word that is placed before a noun or a pronoun. ஒரு நவுனுக்கு முன்பாகவோ இல்லாட்டி ப்ரோனவுனுக்கு முன்னாடி உபயோகிக்கப்படுது. It is used before noun or a pronoun to show its relationship. எதுக்காக? அதோடைய உறவை தெரிவிக்கிறதுக்காக. To show its relationship with other words in the sentence. மற்ற வார்த்தைகளுடன் இருக்கக்கூடிய உறவை வந்து அது நமக்கு தெரிவிக்குது. Relationship with, to show its relationship with other words. மற்ற வார்த்தைகளுடன் இருக்கக்கூடிய உறவை அது நமக்கு தெரிவிக்குது. So we are having preposition of time, preposition of place, preposition of movement. நேரம் சம்பந்தமா இருக்கக்கூடிய prepositionsலாம் என்ன அதையும் பார்க்கலாம். நம்ம இப்ப எல்லாமே ஆக்டிவிட்டி மூலியமா தான் பார்க்கிறோம். ஓகே, so that it's interesting for you as well. In, on, at. In, on, at. நான் எந்த மாதத்துல பிறந்தேன் அப்படின்னு சொல்லும்பொழுது when I'm indicating, when it is indicating about the month, I was born on May 2005, or is it in May 2005 or at 2005? I was born on, no, it is wrong. It is in. I was born in May 2005. She always brushes her teeth dash night. எப்பொழுது அவள் பல்லை துவக்குகிறாள்? ராத்திரி வேளை. At night. ராத்திரி வேளையில அவ பல்ல தேய்க்கிறா. எப்பொழுது? when it comes to the day, parts of the day, அதாவது டே, நைட், ஆஃப்டர்நூன், இந்த மாதிரி சொல்லும் போதெல்லாம் அட்ட பயன்படுத்தணும். she swims early dash the morning. பகல் பொழுது. இப்பதானே சொன்னேன். இப்போ she swims early in the morning. நைட், ஆஃப்டர்நூன் அட் வரும். பகல் பொழுது வரும்போது இன். World War II had ended dash 1945. வருடம். World War II had ended on, no, it is wrong. It is in. World War ended in 1945. ஒரு வருடம் வரும்பொழுது I was born in 2005. வருடம் மட்டும் சொல்லும் பொழுது என்ன வரும்? Yes, it is in that comes. இன்னுங்கிற preposition தான் preposition of time நம்ம பயன்படுத்துறோம். The teacher asked him to bring his parents dash Monday. என்னைக்கு கொண்டு வர சொன்னாங்க? கூட்டின்னு வர சொன்னாங்க. திங்கட்கிழமை அன்னைக்கு கூட்டின்னு வர சொன்னாங்க. ஆன் மண்டே, டேஸ் ஆஃப் வீக் வரும்பொழுது ஆன்ங்கிற preposition of time உபயோகிக்கிறோம். We are dash the way to your home. உன்னுடைய வீட்டுக்கு நாங்க வழியில தான் இருக்கோம். We are on the way to your home. சூப்பர் பசங்களா, சூப்பர். We'll see one more set of questions.
preposition of time. The library books must be returned dash Friday. ஃப்ரைடேக்குள்ள லைப்ரரி புத்தகங்கள்லாம் கொடுக்கப்படணும். எப்பக்குள்ள? வெள்ளிக்கிழமைக்குள்ள. பை வெள்ளிக்கிழமை அன்னைக்குன்னு சொல்லல, வெள்ளிக்கிழமைக்குள்ள கொடுக்கப்படணும். they have been living in Bangalore dash 2015. எப்பயிலேருந்து வசிக்கிறாங்க அவங்க பெங்களூர்ல? 2015லேருந்து அவங்க வசிக்கிறாங்க. எப்பயிலேருந்து? 2015லேருந்து. from a point of time. she arrived dash sunrise. சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே அவ வந்துட்டா. அதுக்கு முன்னாடியே அவ வந்துட்டா. பிஃபோர் சன்ரைஸ். he will meet you dash this weekend. அவன் வந்து இந்த வார இறுதியில உன்னை சந்திப்பான் அப்படின்னு எடுத்துக்கிறதா, இல்லாட்டி வார இறுதி நாட்களுக்கு அப்புறம் உன்னை சந்திப்பான்னு எடுத்துக்கிறதா? he will meet you after this weekend. இந்த வார வீக்கெண்டுக்கு அப்புறம் உன்னை சந்திப்பான். he will meet you after this weekend. they will be performing. அந்த பண்டிகை பொழுது, அதன் பொழுது அவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. they will be performing during. எப்பொழுது? அந்த பண்டிகையின் பொழுது அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஐ வில் பி ஸ்டடியிங் dash 9 AM to 5 PM. எப்பயிலேருந்து எப்போ வரைக்கும்? நான் கார்த்தால 5 மணிலேருந்தே படிச்சுட்டு இருந்தேன் மேம். 5 மணிலேருந்துன்னு சொல்ல, எத்தனை மணிலேருந்து எத்தனை மணின்னு சொல்லும் பொழுது from 9 AM to 5 PM. I will complete the task dash the given deadline. கொடுத்துருக்கக்கூடிய டெட்லைனுக்குள்ள நான் என்னுடைய வேலையை முடிச்சிருவேன். வித்தின். அமேசிங், சூப்பரா கண்டுபிடிச்சிட்டீங்க. preposition of time in, on, at நான் எப்ப உபயோகிக்கிறோங்கிறத பார்த்துருக்கோம். one moment. The screen தான் ஷேர். சாரி, ஒரு நிமிஷம் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிக்கிறேன். இங்க பார்த்தோம்னா 5:30, 7 o'clock, summer. 6 AM 2025, sunset, lunchtime, afternoon, 3 PM Wednesday, Monday, 23rd of Friday, spring, the morning, 4:45, Sunday. டேஸ் இருக்கு, வருடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, எந்த பொழுதும் பொழுது சொல்லப்பட்டிருக்கு, வார நாட்கள் பொழுது சொல்லப்பட்டிருக்கு, நேரம் இதுவும் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இன்னுங்கிறத நம்ம எதுக்கெல்லாம் உபயோகிக்கிறோம்? எப்பொழுது? in the morning. I wake up early in the morning. I had my lunch in the afternoon. மதிய வேளையில நான் உணவை சாப்பிட்டேன். the afternoon. I was born in 2025. Okay. அடுத்தபடியாக எப்பொழுது? இந்த சீசன்ஸ்க்கும் நம்ம இன்னுங்கிற ப்ரெப்போசிஷனை உபயோகிப்போம். அடுத்தபடியா வேற இதுக்கு சம்மர். சீசன்ஸ்ல வந்து சம்மர், வின்டர், ரெய்னி இது எல்லாமே வருதா?
சம்மர் வின்டர் இங்க 2 தான் இருக்கு. அப்புறம் மாதங்கள் months. When it comes to months also it comes to we use the preposition of time in. We have one more season over here. அதை மிஸ் பண்ணிட்டோமே. We have spring season also over here. Spring. So இன்னுங்கிற preposition வந்து that part of the day, morning, afternoon. அதே போல சீசன் சம்மர் வின்டர் வருடம், அது வருடத்தை மட்டும் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா அப்போ இன்னுங்கிற ப்ரப்போசிஷனை உபயோகிக்கிறோம். கிழமைகள் வரும்போது மண்டே, ஆன் மண்டே, மை பர்த்டே இஸ் ஆன் மண்டே, என்னுடைய பிறந்தநாள் வந்து திங்கட்கிழமை அன்னைக்கு. அடுத்தபடியா வேற என்ன யூஸ் பண்ணலாம், வேற என்னெல்லாம் நம்ம இங்க உபயோகிக்கிறோம்? மண்டே, வெட்னஸ்டே, இன்னொரு நிறைய நாட்கள் இருக்கே, தேர்ஸ்டே, சாட்டர்டே. சூப்பர், எல்லா நாட்களுமே இதுல இருக்கு மேம், சில நாட்கள் தான் மிஸ் ஆகுது. டேஸ், டேஸ் ஆஃப் த வீக் எல்லாம் ஆன் உபயோகிக்கிறோம். அதாவது ஒரு அக்கேஷன், ஆன் மை பர்த்டே, நியூ இயர்ஸ், நியூ இயர் டே, இப்படி சொல்றோம். டுவெண்ட்டி-தேர்ட் ஆஃப் ஃப்ரைடே. Days of the week, any special occasion. On Christmas, I was born on Christmas. Christmas அன்னைக்கு நான் பிறந்தேன். I was born on Diwali. தீபாவளி அன்னைக்கு நான் பிறந்தேன். இந்த மாதிரிலாம் சொல்லும்போது ஆன். இன்னுங்கிறது பார்ட்ஸ் ஆஃப் தி டே, அதாவது மார்னிங், ஆஃப்டர்நூன், அது மாதிரி சொல்லும்போது சீசன்ஸ், இது சொல்லும்பொழுது வருடம், அதை பத்தி சொல்லும்போது இன். இது எல்லாமே ப்ரெப்போசிஷன் ஆஃப் டைமா நம்ம பார்க்குறோம். நான் இப்ப இருக்கிறது AM, 6 AM. The class starts at what time? The class starts at 6:30 PM. It starts at எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கிறது? My school gets over at 3 PM. 3 மணிக்கு என்னுடைய ஸ்கூல் முடிஞ்சு போயிடுது. I woke up at 7 o'clock. நான் 7 மணிக்கு எழுந்தேன். 5:30. My 5:45. At lunchtime, I take a break. No, at lunchtime, I go for a small walk. ஒரு சின்ன வாக்கிங்காக நான் போவேன் மதிய வேலையில. இந்த லஞ்ச் டைம் பொழுது நான் போவேன். ஸோ ப்ரெப்போசிஷன்ஸ் ஆஃப் டைம் இன், ஆன், அட் ஸ்பெசிஃபிக்கா நம்ம எப்பெல்லாம் உபயோகிக்கிறோம் அப்படிங்கிறத இந்த ஆக்டிவிட்டி மூலியமா நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா? So in today's session, we have got to know about anagrams. Introduction to preposition is given. Also, prepositions of time is also being understood by us. Right? So, in this session, வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும் நான் நம்புறேன். ஈஸியா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் prepositions of time in, on, atங்கிறத நான் காமிச்சிருப்பேன். ஸோ அடுத்த செஷன்ல preposition of place, movement, நிறைய எக்ஸாம்பிள்ஸோட நம்ம பார்த்து கத்துக்கலாம். Any doubts to anyone? You may please ask me, or if at all you want to, you can ask me in the next session as well. You can make a note of it. ஏதாவது சந்தேகம் இருந்தா கூட நீங்க அடுத்த செஷன்ல கூட கேட்கலாம். இனி வரும் வாரங்கள்ல வந்து MCQs வந்து கேட்கப்படும். ஸோ ஒரு 10 கேள்வி பதில்களோட இருக்கும். நீங்க வந்து ரைட் ஆன்சரை சூஸ் பண்ணணும். ஓகே, it will be a quick recap to the topic that you learn. Fine. நன்றி. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.